அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல முயற்சியில் முனைப்போடு செயல்படக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். இதனால் நல்ல ஒரு வேகமும் விவேகமும் அதிகரித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருடல், மனவேதனை மற்றும் இவை எல்லாமே மாறுங்க. இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு வைத்து செயல்படுங்க. இன்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக இவ்வளவு நாள் நான் சந்திக்கவே இல்லை, ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதாவது எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு விபத்து, ஒரு நோய் நொடி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது பில்லி, சூனியம் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இவையெல்லாம் உங்களுக்கு தீரணும் அப்படின்னு சொன்னால் எளிய வழி முறை. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான வழிமுறைகள் சொல்லப்படும். சரி, நாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் இனிமேல் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற அனைத்துமே அவசிய தேவைகளுக்கும் கடன் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு அமைய போகுது. வெளிநாட்டு வேலை, அரசு வேலை முயற்சியெல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இது வரைக்கும் எந்த வேலைக்கும் போகாமல் இருந்தவங்க கூட கிடைத்த வேலைக்கு இப்போது செல்லக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். தொழில் எதிரிகள் உங்களை கண்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்கும் யாருக்கும் இந்த நேரத்தில் பயந்துக்க வேண்டாம். முக்கியமாக தொழில் வாய்ப்புகள், உங்களுக்கு புதிய வேலை, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இப்போது அதிகரிக்கக்கூடியது உங்களை தேடி வரக்கூடிய விஷயங்களாக இருக்குன்னு சொல்லலாம். இடமாற்றம் உண்டாகலாம், தொழில் மாற்றம் உண்டாகலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும். யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் நீங்கள் பெருசாக இது பண்ணிக்க கூடாது. யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அதையெல்லாம் நீங்கள் போடாமல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அது முன்னெச்சரிக்கையாக எடுத்து சொல்கிறாங்க. முக்கியமாக பயண அலைச்சலால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட தோன்றி மறையலாம். தினமும் உங்களுக்கு பட்சிகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு உயிரினத்துக்கு கூட உணவு கொடுக்கலாம். அதனால் ரொம்ப நல்லது தான் நடக்க போகுது. முக்கியமாக உங்களுக்கு சில இடங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தால் கூட இனிமேல் உங்களுக்கு பண உயர்வு, சம்பள உயர்வு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் மிதமான விற்பனை நடந்து அதற்கான லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகி சங்கடங்களும் பிள்ளைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வப்போது இருந்துக்கிட்டே இருக்கும். இதோட அதிகாரப்பூர்வமான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. முக்கியமான முடிவுகள், வேலைகளை முடிக்க முடியாத கட்டாயம் இவையெல்லாம் கூட ஏற்படலாம். குறிப்பாக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் கண்டிப்பாக அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகள் கண்டிப்பாக வரும். தொழிலை நிதானமாக நடத்த வேண்டிய நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இந்த நேரத்தில் ஏற்படலாம். அதனால் நீங்கள் ஒரு சின்ன மன நிம்மதியை இழக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். அதாவது பிள்ளைகளால் மன நிம்மதி குறைந்து போகலாம். பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் குடும்ப தேவைக்காக வருமானத்தை அதிகரிப்பதில் அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைத்துறையினருக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு பக்குவமாக இறங்கலாம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடிய சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது 12 இருக்கிறதால அடுத்தவர் விஷயத்தில் அனாவசியமாக மூக்கு நுழைக்க வேண்டாம். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் விஷயத்தில் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம். புதிய முதலீடுகளை நீங்கள் எச்சரிக்கையாக கையாள்வது ரொம்ப அவசியம்.
இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டியது அவசியம். மேலும் பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5. அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 2. சந்திராஷ்டம காலகட்டத்தில் கவனம் வேணும். நீங்கள் இப்போ வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தினமும் உங்கள் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான மனதார நினைத்து 27 முறை அவருடைய பாடலை பாராயணம் செய்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மிக பெரும் பிரச்சனைகள் கூட தவிர்க்கப்படும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களுடைய தொழில் எதிரிகளே உங்களை பார்த்து பயந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது என்ன, இனிமேல் உங்களுக்கு எல்லாமே தொழிலில் கூட மிக பெரும் நல்ல காலம்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். போட்டியே இல்லாத ஒரு வெற்றியை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இன்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் இந்த நேரத்தில் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா வளமான வாழ்க்கை உண்டாகும். மேலும் குரு பார்வையால் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும். பொன்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டாகும். செவ்வாய் அன்னைக்கு நிதானம் காப்பது ரொம்பவே நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கடம் விலகும். செல்வாக்கு உயரும். தடைப்பட்ட வேலை கண்டிப்பாக நடக்கும். பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதன் அன்னைக்கு நீங்கள் பொறுமையோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சனி, சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய நிலை கண்டிப்பாக உயரும். நினைத்ததை நீங்கள் சாதிப்பீங்க. நஷ்டத்தில் இயங்கிய தொழில் கூட நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். உழைப்பாளர்களுக்கு வருமானம் உயரும். பொன்பொருள் சேரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு விலகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் முக்கியமாக வியாழன்கிழமை அன்று விழிப்போடு இருந்து செயல்படுறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் முக்கியமாக வியாழன்கிழமை அன்று விழிப்போடு செயல்படுங்க. அது உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, குறிப்பிட்டு உங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கலாம். பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அனைத்து தடைகளும் உங்களுக்கு விலகும். தொழில், வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கலாம். பணியாளர்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கலாம். குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும். மேலும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க. பெண்களுக்கு கடினமான முயற்சியின் பேரில் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல் இடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் சேரும். கலைத்துறையினருக்கு வருமானம் நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். வாகனங்களில் போகும்போது அதிகமான கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க. இதனால் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் தீரும். பண வரத்து கூடும். மன மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.